ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை குறித்து அதிகமாய் பார்க்கலாம். இதனுள்ளாய் ஆண்டவர் தருகிற ஆண்டவர் தம்முடைய சிலுவையிலே சுமந்த காரியங்களை குறித்து 10 நிலைகளாய் இருக்கிற காரியங்களை குறித்து தியானித்து போவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த நினைவு கூறும் நாளில் இந்த தந்திருக்கிற இந்த உபதேசங்களை ஆண்டவர் தாமே நமக்கு போதித்து தரும்படிக்கு, நமக்கு சோறு உண்டாகாதபடிக்கு, அசதி உண்டாகாத இருக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்படிக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உம்மை தகப்பனே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் தகப்பனே எங்கள் மேல் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளும்படி தந்திருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே, நீங்கள் குறிப்பாய் தந்திருக்கிற வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கும், அதன்படி தகப்பனே காரியங்களை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தகப்பன் நீ கிருபை பாராட்டி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற அடியனையும் தகப்பனே, கேட்கிற நமது பிள்ளைகளையும் இந்த கருத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்துக்கள். மீட்பர் பாதைக்கு தெரிஞ்சுக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீக்கிரம் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. வசனத்தில் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட காரியம் என்ன செய்யப்படுகிறோமோ அவருடைய காயங்களால் சத்ததவு ஏற்றி சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்கிறோம்? அது எப்படி காயத்தினால, அவருடைய காயத்தினால எப்படி நம்ம ஸ்தோத்திரம், தழும்புகளால் எப்படி நம்ம குணமாகிறோம்? தழும்புகளால் குணமாக முடியுமா? ஹலோ, தழும்புனால குணமாக்க முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய காயங்கள்னால, தேவனுடைய தழும்புகள்னால நம்ம குணமாக்கப்படுகிறோம்னு சொன்னா, அதுலேருந்து வழிந்து வருகிற தேவனுடைய ரத்தத்தினால நம்ம குணமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தப்படுகிறது ஒளி அல்லாமல் வேற எதனாலேயே பாவ மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிந்தப்படுகிற ரத்தத்தினாலே சுகமும் விடுதலையும் உண்டாயிருக்கு. விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிற ஆண்டவருடைய அநேகமான வேத வாக்கியங்கள் உண்டாயிருக்கிறது. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். எப்படி நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் அவர்கள் உருவ குத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்கார புஸ்தகத்திலையும் முன்மொழியப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். சகரியா எழுதின புஸ்தகத்திலையும் இவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உண்டாயிருக்கிறது. வாசிங்க சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் குடிகளின் மேலும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் எப்படி 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 ஒரு கூட சத்தமா வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து எப்படி தன் எனக்காக புலம்பி துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்காக என்ன செஞ்சாங்களா? ஜனங்கள் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அல்லேலூயா. இன்னும் உபாம புஸ்தகத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உபாம 21:23 வாசிங்க.
உபாகமம் 21:23. அதை அடக்கம் பண்ண வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தையும் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய வாக்கின்படி எலும்புகள் முறிக்கப்படாமல் தேசத்தை தீட்டப்படாத ஒரு காரியம் உண்டாயிருக்கும் என்று சென்று முன்மொழியப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனாலே கொடுக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி இந்த பாவத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியங்களை தேவன் இந்த வெள்ளிக்கிழமை அன்னுதான் மரிக்கலைன்னு உள்ள காரியத்துக்கு நான் உள்ளாட போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் வேத வாக்கியத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தினூடாய் அன்றிருந்த பழையப்பாட்டு முறைமேன் காலங்களுடைய காலத்தில் நான் ஒப்பட்டு ஒரு சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் எழுதி எடுத்துக் கொள்ளும்படிக்கு உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரத்தை குறித்து நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியத்தில் 3ஆம் மணி நேரம் என்று குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு ஸ்தோத்திரம் 15:25. மார்க்கு 15:25. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேத வாக்கியத்தின்படி 3ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. 3ஆம் மணி நேரம் என்று சொன்னால் காலை 9 மணி. எழுதி எடுத்துக்கால இல்லை, நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்க்கிற சகோதரர்கள் இருக்கிறீங்க. நன்கு அப்போ ஆராய்ந்து பார்க்க. இதுதான் வேத வாக்கியத்தின்படி, வேற எதுவுமே கிடையாது. 3ஆம் மணி நேரம் என்று சொன்னால் 9 மணி, காலை 9 மணி. வாசிங்க. அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. மத்திய 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இந்த 3ஆம் மணி நேரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை, 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம். 3ஆம் மணி நேரம்னா எத்தனை மணி? எத்தனை மணி? எத்தனை மணி? எத்தனை மணி? எந்த வேளை? காலை 9 மணி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்க 6ஆம் மணி முதல் 9ஆம் மணின்னா எத்தனை மணியா இருக்கும்? கேட்கல. 12லேருந்து 3 மணி வரை. வேற 6ஆம் மணிலேருந்து 9ஆம் மணி நேரம்னா 12 மணிலேருந்து 3 மணி வரை. அல்லேலூயா. மதியம், காலை அல்ல, மதியம் 12லேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 6ஆம் மணி நேரத்திலேருந்து 9ஆம் மணி நேரம் சொல்ல எத்தனை மணிலேருந்து? 12 PM-லேருந்து 3 PM வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டு வாசிங்க. 44, 45, 46. லூக்கா 23:44லேருந்து 46. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. திரைச்சீலை கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று
மகா சத்தமாய் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுடைய உயிர், அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசுடைய உயிர் 6ஆம் மணி நேரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தாரா, 9ஆம் மணி நேரத்தில் ஒப்பு கொடுத்தாரா? அந்த வேத வாக்கியத்தை ஒரு கூட வாசியுங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பூமி எங்கும் அந்தகாரம் இயேசு உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் உண்டாயிட்டா, கொடுக்க முன்னாடியே உண்டாயிட்டா? தெரிந்து வைத்திருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் ஜெயித்ததுக்கு அப்புறம்தான் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. கடைசி என்ன செய்யணும்? மனுக்குள்ள உணரணும் என்னன்னு, இவர் தேவனுடைய மனுஷர் என்று அறியணும். 2வது, சபையில் இருக்கிற பிரிவை அவர் மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தகாரம் உண்டாகி, அல்லேலூயா, திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் தேவ ஸ்தோத்திரம், பூமி எங்கும் என்ன உண்டாயிற்று? பெரிய அதிர்வு உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 9ஆம் மணி நேரம்னு சொன்னால் என்னது? ஸ்தோத்திரம். இந்த 9ஆம் மணி நேரம் எத்தனை மணி? எத்தனை மணி? 6ஆம் மணிலேருந்து 9ஆம் மணி நேரம் எத்தனை மணி வரைக்கும்? 12 to 3 o'clock. இப்போ 9ஆம் மணி நேரம் சொன்ன எத்தனை மணி? சாயங்காலம் 3 மணி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இது சமயங்களை குறித்திருக்கிற ஒரு வேத வாக்கியத்துடைய திட்டமாக இருக்கிற காரியம். இன்னொன்று, நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, இயேசுவை ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்ன சந்தேகம்? மார்க் 15வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். வாசிங்க. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேற எத்தனை மணி? காலத்தை 9 மணி. இப்போ நம்ம அறிந்திருக்கிறபடி நமக்கு ஒரு சந்தேகம் வருகிற காரியம், இயேசுவை காலத்தே சிலுவையில் அறைஞ்சாங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கே சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகிற குரூசிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற சிலுவையில் அறைதல் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், 8 வேதனைகளை கொண்டதுதான் சிலுவையினுடைய பாடு. அல்லேலூயா. சிலுவை அறைதல் என்று சொல்லும் பொழுது அங்கே 8 பாடுகள் சேர்ந்த ஒரு காரியம் தான் சிலுவையில் அறைதல். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் மணி நேரத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுது சொன்னா, 9ஆம் மணி நேரத்திலிருந்து அவருக்கு உபத்திரவம் தொடங்கி ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மணி தொடங்கி சாயங்காலம் 3 மணி வரைக்கும் அவருடைய உயிரை விடுகிறது வரைக்கும் அந்த சிலுவையின் பாடு, சிலுவையில் அறையுடைய பாடை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். அல்லேலூயா. நம்மை அன்பு கூர்ந்தது நம்முடைய காயங்களை அவர் சுமக்க தொடங்கின மணி நேரம் காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இந்த சரீரத்தில். அல்லேலூயா. இந்த மாம்சமாய் இருக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தில். அல்லேலூயா.
இன்னும் அநேகமாய் பார்க்கும் பொழுது அவர் பிதாவை சித்தத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அவர் காயப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த மாம்ச சரீரத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் அவர் பாடுகளை சுமந்தவராய் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சிலுவையினுடைய அறைதல் என்று சொல்லும் பொழுது முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அவரை முதல்ல சாட்டையினால் அடிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்டையினால் அடிப்பது முதல் உபத்திரவம். இரண்டாவது, அவன் உழுத நிலப்போல் ஆகிறது வரைக்கும் அவரை முட்களினால் அடிப்பது இரண்டாவது அவன் உபத்திரவம். முதல் சாட்டையினால் உபத்திரவம், இரண்டாவது முட்களினால் உபத்திரவம், மூன்றாவது எழுதி கொடுத்து நான் கொஞ்சம் வேகமா போகிறேன். தேவனுடைய ஸ்தோத்திரம். அவன் சாபத்தீடாக இருக்கிற குருசை அவன் சுமக்கிற அவன் ஒரு அவன் தண்டனை இருக்கிறது. முதலாவது சாட்டையினால் அடிப்பது, இரண்டாவது முட்களினால் அடிப்பது, மூன்றாவது சாபமாய் இருக்கிற காரியத்தை சுமப்பது, சாபமான சிலுவையை சுமப்பது. அவன் நான்காவது அவன் ஆணிகள் அடிப்பது. ஸ்தோத்திரம். ஐந்தாவது சிலுவையினால், சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் உயர்த்தப்படுவது, சிலுவை உயர்த்தப்படுவது. அவன் ஆறாவது அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் சாவை அனுபவிக்கிறது, ஸ்லோ டெத். கொஞ்சம் கொஞ்சமாய் சிலுவையில் அவன் சாவை ஏற்றுக்கொள்வது. அவன் அடுத்தது ஏழாவது ஆணிகள்னால, ஸ்தோத்திரம், அவன் கால் எலும்புகளை உடைப்பது. அவன் அதுக்கடுத்து ஈட்டினால் குத்தப்படுவது. இதில் ஆணிகள் அடிக்கப்படும், ஆணினால் கிழிக்கப்படும் பொழுது கிழித்து முடித்ததுக்கு அப்புறம் அவருடைய சிறுசில முட்களினால அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 9 மணி நேரத்திலிருந்து, காலை 9 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும், சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இந்த 8 பாடுகளையும் ஒவ்வொன்றாய் அவர் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அவரை கொட்டினார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், எல்லாம் ஓகே தான். ஆனால் 9ஆம் மணி நேரத்தில், அது எப்படி பாஸ்டர் 9ஆம் மணி நேரத்தில்? 9ஆம் மணி நேரத்தில் அவரை சபைக்கு முன்பதாக கொண்டு போய் நியாய தீர்ப்பில் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. அந்த 9ஆம் மணி நேரத்தில் அங்கே நேர காலம் தாழ்த்தல, அங்கே அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் ஆகல. எழுதி போனதும் கூக்குறதும் சத்தத்தை கேட்டு பிலாத்து தன் கையை கழுவி அவர் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்த நேரம் 9ஆம் மணி நேரம். அல்லேலூயா. 9ஆம் மணி நேரத்தில் இவர்களை ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து அவரை வாரினால் அடிக்கத்தான் ஒப்பு கொடுத்தான். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட சிலுவையினுடைய தண்டனையினுடைய காரியம்தான் பிலாத்து அவன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் ஜனங்கள் கையில் கொடுத்தான். ஆனால் அவன் தீர்ப்பு சொல்லுது வாரினால் அடி கொடுக்கும்படிதான் அவன் ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஜனங்கள் தீர்த்தார்கள், அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை வாரினால் அடிப்படுத்தும்படி, ஏன்னு சொன்னா அவன் அரண்மனையிலிருந்து அவன் இளவரசிக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தினூடாய் அவன் உணர்த்தப்பட்டவனாய் அவன் இவரை தண்டிக்க நான் பார்த்தினான் அல்ல என்று சொல்லி சபையிலே அவன் நீதி வழங்கும்படி அவன் வாரினால் அடிக்கப்பட்ட. ஆனால் ஜனங்களுடைய தீர்மானத்தின்படி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க, அவரை சிலுவையில் அறைய அவர்களை அனுமதிக்க அவர்கள் தீர்மானித்தார்கள். சிலுவையினுடைய பாட அனுபவம் என்று சொன்னார் 8 உபத்திரத்தை சுமந்து தீர்ப்பதால் சிலுவையினுடைய உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லும் பொழுது இந்த 9ஆம் ஸ்தோத்திரம் 3ஆம் மணி நேரம் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தொடங்கின நேரம். அல்லேலூயா. ஒவ்வொரு அடிப்படி பொழுதும், ஒவ்வொரு சாட்டை அடி பொழுதும் அவர் எவ்வளவாய் நம்முடைய தப்புகளை அவர் நினைவு கூர்ந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் ஆணிகள்னால கிழிக்கப்படும் பொழுது அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் உணர்ந்திருந்தார். அல்லேலூயா. அந்த உணர்ந்த போதிலும் அவர் சாபமானவங்களுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது, நீ என்னுடைய சாபத்தை சுமந்து கொண்டீர் என்று போகிறீர் என்று சொல்லி அழுத ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், நீ என்னுடைய நான் சுமக்கிறேன் என்று சொல்லி அழ வேண்டாம், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் உன்னை நேசிதை குறித்து அழுதுக்கோ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பெரிதாய் அவருடைய காயங்களை அவர் ஏற்ற பொழுது அவர் எவ்வளவாய் நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அவரை எவ்வளவாய் சித்திரவதை பண்ண போகிறார்கள் என்று சொல்லியும் அவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அது ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப இவ்வளவு காயங்களை சுமந்த ஆண்டவர் அவன் அநேக பாடுகளை ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் அழகாக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரத்துடைய காரியம் உங்களுக்கு நன்கு புரிந்தாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீங்க எல்லாம் சொல்லலாம், பாஸ்டர் அப்ப வெளியில உள்ளவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மறிச்சு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்துட்டான்னு சொல்றாங்க. அது எப்படி பாஸ்டர் வேதத்தின் உள்ள முறைமையா? அது வேதத்துள்ள முறைமை கிடையாது. அல்லேலூயா. அந்த தீர்மானத்துடைய காரியம் வேதத்துடைய முறைமை கிடையாது. அல்லேலூயா. அது எதனுடைய காரியம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களில், பழைய நாட்களில் அவர்கள் நாட்களை குறிப்பிட்டு வைத்திருந்த காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இரவும் பகல் என்று சொல்லுவோம், இரவு பகலானா ஒரு நாள் என்று சொல்லுவோம். ஆனால் முன்புள்ள நாட்களில் பகல் ஆரம்பித்தாலே அது முழு நாள் என்று சொல்லி அவர்கள் கணக்கெடுவது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர் வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவங்களை நான் தெளிப்பற சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் அதோடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் ஸ்தோத்திரம் காரியங்களில் அங்கே தெளிவாய் பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆவது அதிகாரம் அதோடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானுமே தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். 3 நாளுக்கு அப்புறம் உபவாசம் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு பகலும் 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னா. அல்லேலூயா. 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்ப 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 நாள் உபவாசம் முடிந்ததுக்கு அப்புறம் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது 3ஆம் நாள் போயிட்டான். அல்லேலூயா. அது எதுடைய முறைமை என்று சொன்னால் சொல்லப்பட்டது போல ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டாலே அது அவங்களுக்கு முழு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துடைய முறைமையின்படி இவர்கள் யோசிக்கும் பொழுது, அல்லேலூயா, யாரு நம்முடைய ஜனத்தார் யோசிக்கும் பொழுது அவர்கள் வெள்ளிக்கிழமையா முழு நாள் என்றோம், சனிக்கிழமையா முழு நாள் என்றோம். எப்படி? வெள்ளிக்கிழமை அவங்க சொல்றது போல, உலகத்தை சொல்றது போல என்ன செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமை தான் ஆண்டவர் என்ன செஞ்சால் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு அப்போ அது முழு நாள் ஆயிற்று. அல்லேலூயா. சனிக்கிழமை ஆண்டவர் இருக்கிறார், முழு நாள் ஆயிடுச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார், ஆண்டவர் உயிர்த்து போகிறார். அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, முழு நாள் ஆயாச்சு. அல்லேலூயா. இப்படி தான் உலகத்தார் கணக்கெடுக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரணம், மார்க் எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13:1 வாசிங்க. இல்லை, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்திய 12:40 வாசிங்க. யோனா இங்கே இரவும் பகலும் 3 நாள் இருக்கிறது போல, மீன் வயிற்று 3 நாள் இருக்கிறது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தருடைய காலத்தை பார்க்கும் பொழுது, இந்நாட்களை குறித்து நம்மளை பார்க்கும் பொழுது அங்கே என்ன செய்யல, உபவாசம் முடியல. அல்லேலூயா. ஆனால் அவருடைய கணக்கின்படி அங்கே 3 நாள் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப அந்த முறைமைப்படி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இங்கே நீங்கள் இந்த காரியத்தில் நான் உள்ள ஆழத்துக்கு போக முன்னாடி நாட்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நேரத்தை குறித்து பார்த்தோம். 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரத்தை குறித்து பார்த்தோம். நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற பேர்பாட்டு காலத்தில் பிரதானமாக இருக்கிற ஓய்வு நாள் என்னைக்கு? ஹலோ, வேதத்தில் எத்தனை ஓய்வு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு? 2ஆ 3ஆ? இதில் பழையப்பாட்டு காலத்துடைய ஓய்வு நாளை தான் பார்த்துட்டு வருவோம். அல்லேலூயா. இப்போ பழையப்பாட்டு நாட்களில் பிரதானமாக இருக்கிற ஓய்வு நாள் என்னைக்கு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சனிக்கிழமை. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி பிரதானமாக இருக்கிற ஓய்வு நாள் என்னைக்கு? வாரத்தின் முதல் நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ஓய்வு நாள். இன்னொரு ஓய்வு நாள் பஸ்கா பண்டிகை நாள் என்று ஓய்ந்திருங்கள். அல்லேலூயா. சேம் இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளை அங்க கொடுத்தா எவனாவது மீறி வெளியே போனா, அல்லேலூயா, அவரை தன்னுடைய ஜனத்தில் இராதபடிக்கு என்ன பண்ணணுமா? அவர் பண்ணிக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிரதானமான பஸ்கா பண்டிகை நாளிலும் என்ன செய்யணுமா? ஓய்ந்திருக்கு. அது ஒரு ஓய்வு நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாஸ்டர், இந்த பிரதானமான ஓய்வு நாள் புதிய பாட்டு காலத்துப்படி ஞாயிற்றுக்கிழமை, அது ஒதுக்கி வச்சிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பழைய பாட்டு காலத்தின்படி பிரதானமாக இருக்கிற ஓய்வு நாள் என்னைக்கு? சனிக்கிழமை. அல்லேலூயா. இப்ப இந்த சனிக்கிழமையுடைய ஆயத்த நாள் என்னைக்கு? என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அல்லேலூயா. இங்கே பஸ்கா பண்டிகையுடைய ஓய்வு நாளுடைய ஆயத்த நாள் என்னைக்கு தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாபாத் என்று சொல்லப்படுகிற பஸ்கா பண்டிகை வியாழக்கிழமை ஆசரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப ஆசரிக்கப்பட்டது? வியாழக்கிழமை ஆசரிக்கப்பட்ட. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அழகா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த சாபாத் பஸ்கா பண்டிகையுடைய ஆயத்த நாள் என்னைக்கு? ஹலோ, என்ன கிழமை? புதன்கிழமை. இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நான் தெளிவுபடுத்துகிறேன். புதிய பாட்டு ஓய்வு நாள் ஆராதனுடைய ஆயத்த என்னைக்கு? புதிய பாட்டுடைய ஓய்வு நாள். புதிய பாட்டுடைய ஓய்வு நாள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆயத்த என்னைக்கு? சனிக்கிழமை. பழைய பாட்டுடைய ஓய்வு நாள் என்னைக்கு? சனிக்கிழமை. சனிக்கிழமை ஆயத்தம் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. இப்ப பஸ்கா பண்டிகை அன்னைக்கு வியாழக்கிழமை. சாபாத் பண்டிகை வியாழக்கிழமை ஏற்கப்பட்டது. அது ஒரு ஓய்வு நாள். அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளுடைய ஆயத்த நாள் என்னைக்கு? புதன்கிழமை. அல்லேலூயா. தெளிவாயிட்டீங்களா? இது வேதத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அல்லேலூயா. நான் இதோடைய குறிப்பு வேத வாக்கியத்தில் எடுக்கல, ஆனால் குறிப்பு இருக்கிற நான் இங்கே எழுதி எடுக்கலை. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி? நான் குறிப்பு வேத வாக்கியத்தை எழுதி எடுக்கலை, அதோடைய விளக்கத்தை மட்டும் நான் எழுதி எடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுத்தமான வரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஓய்வினுடைய ஆயத்தங்கள் புரிந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. எப்படி? யாருடைய சித்தம் இருக்கிறது? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிதாவுடைய சித்தம். இயேசுக்கு பிதாவுடைய கொடுத்த சித்தம் என்னது? நீ என்ன செய்யணும்? மனுக்குலத்துக்காக உன்னை நீ என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு சுத்தம் என்னன்னு சொன்னா அதான் நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் 2 நாளைக்கு ஸ்தோத்திரம் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். 2 நாளைக்கு முன்பதாக பார்த்தோம். என்னது? எல்லா யோசனை நடக்கையிலையும் இயேசுக்கு என்ன இருந்துச்சு? பிதாவுடைய சித்தம் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பிதாவுடைய சித்தம் என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, வாசிங்க. பிதாவுடைய சித்தம் எழுதி கொள்ளுங்க. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். பிதா இயேசு, ஒரு நிமிஷம், பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு சித்தத்தினுடைய காரியம் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார்.
அன்பு வைத்தார். அல்லேலூயா. இப்ப பஸ்கா பண்டிகைக்கு என்ன செய்யணும்? முந்தையே அவர் என்ன செய்யப்படணும்? பிதாவிடத்தில் போகணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நான் என்னுடைய சிந்தனையில் வந்த காரியம், இப்போ ஆயத்த நாள் என்னைக்கு? நமக்கு என்னைக்கு ஓய்வு நாள்? என்னைக்கு? சனிக்கிழமை. ஆயத்த நாள் என்னைக்கு? என்ன கிழமை? சனிக்கிழமை. இதில் நிறைய நம்ம பேர் என்ன செய்கிறோம்? நிறைய பேர் சூழ்நிலை நிமித்தமாக சேர்றோம், சேர்க்கப்படலை. அல்லேலூயா. ஆனால் பழைய பாட்டு காலத்தில், அல்லேலூயா, பழைய பாட்டு காலத்தில் ஆயத்த பண்டிகையினுடைய எல்லா நாட்களும் என்ன செய்யணும்? ஜனங்கள் கூடி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க பிதாவுடைய சுத்தம் என்னது? யோவான் 13:1 பிதாவுடைய சுத்தம் என்னது? பஸ்கா. பஸ்கா நாளுக்கு முன்னேன்னு சொல்லல, பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாகவே சிலுவையில் என்ன செய்யணும்? மரிக்கணும். அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன செய்யணும்? இந்த சுத்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. இப்ப பஸ்கா பண்டிகை ஓய்வினுடைய ஆயத்த நாள் என்னைக்கு? புதன்கிழமை. அல்லேலூயா. அப்ப அவர் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் என்னைக்கு? புதன்கிழமை இல்லையா? புதன்கிழமை நம்ம வச்சுப்போம். இப்போ பஸ்கா என்னைக்கு அவர் என்னைக்கு ஒப்பு கொடுக்கணும்? புதன்கிழமை தான் ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிஃபோர் டே நைட் அவரை காட்டி கொடுத்தாச்சு. அல்லேலூயா. ஏன்னு சொல்லுங்க? சிலுவையின் உபத்திரவத்தை அவர் சுமக்கணும். அல்லேலூயா. எத்தனை மணி வரைக்கும்? காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். இது பிதாவுடைய சுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது போல, அல்லேலூயா, அதனுடைய தெளிவாக்க நான் வேதத்தில் வருகிறேன். அல்லேலூயா. டியூஸ்டே எப்படி பாஸ்டர் அவர் எடுத்தார் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்தோட தெளிவாக வருகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த பண்டிகை ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த சாயங்காலத்திலேருந்தே முந்தின நாள், அதனுடைய ஆயத்த நாளுக்கு முந்தின நாள் அவர் என்ன செய்கிறார்? சீஷர்களை அனுப்பி, ஒரு மத்தியான வேளையில் அனுப்பி, நீங்கள் என்ன செய்யுங்க, நான் பந்தி உட்கார, நீங்கள் போய் என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு அடையாளமாக குடித்து இந்த இடத்துல தான் நீங்கள் போகணும். அல்லேலூயா. போய் ஆயத்தமாகன்னு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அது எப்போ? ஓய்வு நாளுக்கு, ஆயத்த நாளுக்கு. அப்போ என்னைக்கு? தெளிவாயிடுச்சுல்ல? இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அல்லேலூயா. இப்போ ஆயத்தமாக போன ஆண்டவர் காலையிலே கண்டுபிடிச்சாச்சு. எப்படி? அவர் மனசுல வியாகுலப்பட தொடங்கியாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன காட்டி கொடுக்க போகிறா? நான் வேதனை அடைய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருந்தார் மன சஞ்சலத்தோட பிரயாசத்தோட இருந்த அவர் என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். அந்த பிரயாசத்தின் மத்தியிலும் அவர் சீஷர்களை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இத அவர் பண்ண முதல் நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிலைகளை நான் இதுக்குள்ளாடியே கடந்து போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் முதல் நிலை எழுதி கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் தனித்தனியாக எழுதுறவர்கள் ஒரு பேஜ் விட்டு நீங்கள் எழுதலாம். ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஊடாக உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். தனித்து சொல்லப்போனால் இன்னும் அரை மணிக்கூர் தான் இருக்குது. எப்படி சொல்லப்படத்தில் ஆண்டவருக்கு சுத்தமான உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. நான் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். முதல் நிலை அவரை காட்டி கொடுத்தல். முதல் நிலை அவரை காட்டி கொடுத்தல். அது ஊடாக வருகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எழுதி கொடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை எழுதி கொடுத்துக்க. மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய, 14லேருந்து 16ஆம் வசனம் முடிய. மத்தேயு 26 14லேருந்து 16. முதல் நிலை அவரை காட்டி கொடுத்தார். இப்போ இயேசு என்ன செய்கிறார்? இந்த வியாகுலத்தோட எழுதி எடுத்துட்டீங்களா? அவர் வியாகுலத்தோட வியாகுலப்பட தொடங்கிட்டார். காலமே வியாகுலப்பட தொடங்கிட்டாரு. ஆயத்தமாக சொல்லிட்டார். இப்போ சாயங்காலம் பந்தி இருக்கிறார். அல்லேலூயா. மனதில் அவ்வளோ வியாகுலம். அல்லேலூயா. அவ்வளோ வியாகுலத்தோட அவர் போய் நம்ம சீஷர்களை எப்படி பங்கிட்டு கொடுத்தாரு? அன்பா பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா.
தன்னுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்தி அவர் பங்கிட்டு கொடுத்து அவரிடத்தில் கடைசியில் சொன்னார், இப்பொழுது என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான், உங்களில் ஒருத்தர் என்ன காட்டி கொடுக்க போறான். யூதாஸ் கேட்டப்போ அவன் நீதான் சொன்னப்போ அவன் எழும்பி என்ன செஞ்சான், அவன் அதுக்கு முன்பதாகவே அவனை அறிந்தவர், அவன் வெள்ளி காசுக்காய் தன் இருதயத்தை ஆயத்தமாக்கினான். அல்லேலூயா. அப்பளே சொல்லுவாங்க இல்லையா, நீ எப்படி என்ன சொல்ல, என்னது நீ என்ன பழி வாங்க முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன், செத்துட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கா? நீ என் புறம்ப பேசக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிட்டேன், செத்துட்டேன். எப்போ அவன் தேவனை குறித்து அவன் யூதாஸ் போய் வெள்ளிக்காசை வாங்கிட்டானோ அப்பளே ஆண்டவர் மரிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ வியாகுலன்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்காசை வாங்கினவங்க ஜனங்கள் பார்த்துருப்பாங்களா இல்லையா? இதை பார்த்த ஜனங்கள் ஒருவேளை இயேசுவிடத்தில் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இப்படி உங்களை காட்டி கொடுக்க உம்மிடத்தை காட்டி கொடுக்க யூதாஸ் காசு வாங்கிட்டான் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அந்த ஜனத்தார் எல்லாம் உதாசீனப்படுத்தியிருப்பாங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்படியே வேதனை அப்பளந்தே ஆரம்பமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் அவர் அன்பை மட்டும் காமிச்சார். அல்லேலூயா. அன்பை மட்டும் காமிச்சு கடைசியில் அவருக்கு வியாகுலம், மனதில் வியாகுலம். அவருக்கு என்ன செய்யணும், கொட்டி தீக்கணும். அவர் மனுஷனத்தில் போகலை, அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஓடி போனார். ரெண்டாவது நிலை அவர் கெத்சமனைக்கு போனார். ரெண்டாவது கெத்சமனைக்கு போனார். முதல் நிலை என்னது, பிட்ரையல். என்னது, காட்டி கொடுக்கிற எண்ணம். எப்படி காட்டி கொடுக்கிற எண்ணம் தோன்றின பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, வியாகுலப்பட தொடங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை மறுதலிக்க தொடங்குற அந்த சிந்தனை வந்ததுமே ஆண்டவர் என்ன செய்கிறோம், காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது வியாகுலப்படுகிற கெத்சமனையில் மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26 36 46 அவர் வியாகுலப்பட தொடங்கி எப்படி, அவர் வியாகுலப்பட தொடங்கி கெத்சமனைக்கு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் டியூஸ்டே ஈவினிங், பஸ்கா பண்டிகை, அவர் பண்டிகையை ஆசரித்த பிற்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசரித்த பிற்பாடு அவர் கெத்சமனைக்கு என்ன செய்கிறார், போகிறார். டியூஸ்டே ஈவினிங் அவர் போகிறார், சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார். போய் அங்கே வியாகுலப்படவும் பிதாவை நோக்கி சத்தமாய் கூப்பிடவும் தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்படியே வேர்வை எல்லாம் இரத்த துளிகளாய் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுதே அழகமான வேதனை, ஒரு ஸ்ட்ரெஸ் நிமித்தமாய் வருகிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். நாணங்கள் எல்லாம் வேர்வை துளிகளோட கலக்கப்படுகிற ஒரு நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சாயங்காலம் டியூஸ்டே நைட் என்ன செய்யப்படுகிறது, அங்கே அவர் என்ன செய்கிறார், அங்கே வியாகுலப்பட தொடங்குகிறார். முழுவதும் வியாகுலப்பட தொடங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அழகாக இருக்கார். முழுவதும் 3 வேளைன்னு சொன்னால் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வேளை ஜெபிக்க போயாச்சுன்னு சொன்னால் அவர் மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ண போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே 3 வேளை வந்து போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அவர் முழுவதும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்ட பிதாவின் சுத்தத்தை அவ்வளவு அழகாய் தன்னுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளறேன் என்று சொல்லி ஆகிலும் வியாகுலத்தோடு அவர் அழுது சத்தம் உயர்த்தி பிதாவை நோக்கி கூப்பிட்டு அவர் அந்த வியாகுலத்தை அந்த ஈவினிங் நேரம் தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா இருட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு இப்படி வச்சுப்போம், எப்படி இப்போ டியூஸ்டே முடிஞ்சு வெனஸ்டே காலம் விடிய காலம் ரா காலம் வச்சுப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் கதறி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து ஜெபத்தை முடிச்சுட்டு அவர் வெளியே இப்படி வச்சுருப்போம். வேத வசனத்தில் பார்க்கும்படி அதிகாலை நேரத்தில் நோக்கி கூப்பிட்டா என்னை கண்டடைவான்னு சொல்லப்பட்டது போல ஒரு ஆண்டவர் காலமை நோக்கி பார்த்து பிதாவுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவர் வந்திருப்பார். அல்லேலூயா. கடந்து வந்த ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறார், நான் போகிற வேலை வந்தாயிடுச்சு. அல்லேலூயா. நான் போகிற வேலை வந்தாச்சு. ஒரு வேளை வச்சுடுங்க, புதன்கிழமை காலையில் அதிகாலை அந்த நல்ல கும்மிருட்ட நேரத்தில் இவர்கள் கள்ளர்களை பிடிக்கிறது போல, அவன் கொள்ளைக்காரனை பிடிக்கிறது போல அவன் தீபங்களை ஏந்தி அவன் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக வேதவசனத்தில் பார்க்கிற அவர்களை
கொள்ளைக்காரர் ஒரு கள்ளனை பிடிக்க போறது போல போனார்கள் என்று சொல்லப்படுறது. அங்கே காட்டி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் உண்டா இருக்குது. எப்போ வச்சுக்கோங்க, ஒரு வேளை இருக்கலாம் புதன்கிழமை அதிகாலை வேளையில், அல்லேலூயா, இருட்டான நேரத்தில், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆமென் ஆமென் என்ன செய்யப்படுகிறார்? கை கட்டப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ மூன்றாவது இருக்கிற நிலை, அவரை கைது பண்ணினார். கல்லறை போல கைது பண்ணினார்கள், கல்லறை போல கைது பண்ணினார்கள். மத்தேயு 26:47-56 வரைக்கும், மத்தேயு 26 47-56 வரைக்கும் அவரை கைது செய்தார்கள். அவர் என்ன செஞ்சாங்க? கைது செஞ்சாங்க. இப்போ கைது செஞ்சாச்சு. இப்போ அவரை தரத்தரேன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? காலை குளுத்தி நேரம் அவரை கைது பண்ணி அவரை தரத்தரேன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த தீபத்தில் ஒருவேளை அவர்கள் கொண்டு வந்த அந்த நெருப்பு விளக்கில் ஒருவேளை ஆண்டவருக்கு பாதை தெரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. சங்கிலியில் கட்டிட்டு வரவனுக்கு அவர்கள் பாதை காண்பிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் நடக்கும்படி, பிரதானிகள் நடக்கும்படி ஒருவேளை முன்னால் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வெட்டத்தை காண்பிச்சிருக்கிறார். பின்னாடி வந்த சேவர்கள் ஒருவேளை அவர்கள் பின்னுக்கு ஒருவேளை அவர்கள் வெட்டத்தை காண்பிச்சிருக்கலாம். யாராவது சங்கிலியால் கட்டி போன அவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருவேளை தட்டி தவழ்ந்து அவரை இழுத்துட்டு கொண்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த இதிலே அவர் சகிச்சுட்டு ஒருவேளை அவர் இந்த அன்பை நினைவு கூர்ந்து பிதாவை திருக்க சுத்தத்தை குறித்து அவரையே அப்படியே நினைச்சுட்டே போயிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த குளுத்தி நேரத்தில் அவரை இழுத்து வெளிச்சமில்லாத தருணங்களை கூட ஒருவேளை மலைப்பகுதியை அறிந்திருக்கலாம். வேதவசத்தில் பார்க்குறோம், கெத்சமனே ஒரு அறந்த ஒலிவ மலை தோட்டம் என்று பார்க்கிறோம். ஒலிவ மலை தோட்டம் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஒலிவ மரம் பெருசாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அந்த ஒலிவ மர கட்டையா அதனுடைய கிளைகள் நேராக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 அடி கூட ஒசரம் இருக்காது. அல்லேலூயா. இங்கே அதனால் இயேசுடைய ஒசரம் கொடுத்துருக்கா இல்லை, ஆனால் அவர் அழகான ரூபத்தை கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் போகும்பொழுது, வழி அழக போகும்பொழுது ஒருவேளை இந்த சேவர்கள் அவன் பிடிக்க வந்தவர் ஒருவேளை குனிஞ்சு வேற போயிருக்கலாம். ஆனால் இயேசுக்கு வழித்தவர் தெரியாதவர் அவர் அந்த ஒலிவ அந்த கிளைகளுக்குள்ள அவர் மூஞ்சியில் அடிச்சிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம காரியங்களை இயற்கையாக பார்க்கும் பொழுது எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை அந்த மலை பகுதியில் ஒருவேளை பாறைகள் இருக்க, ஒருவேளை கால் தட்டி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு விளக்கு காண்பிக்க கூட நிலை இருக்காது. அல்லேலூயா. அவ்வளவாய் பாடை சுமந்து கொண்டு அவர் கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. கண்டு போய் முதல்ல கொடுத்த என்ன தெரியுமா? அடுத்த நிலை, அவர்களை அவமானப்படுத்தினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 57வது அதிகாரம் ஸ்தோத்திர வசனத்திலிருந்து 68 26, மத்தேயு 26 57 68 வசனம் முடிய அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவரை அவன் கண்களை ஸ்தோத்திர கெட்டி அவர்களை அடித்து உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி கேட்க வண்ணமாய் அவரை காரி துப்பி அவர்களை இழந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, வார வழியிலே காயம், அதுக்கு முன்பதாகவே காயம், காயப்பட்டு 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 இப்போ அவமானத்தை சுமக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானம் என்று சொல்லும் பொழுது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவர் அவமானத்தை சுமந்து இதெல்லாம் என்ன எங்க காலை வேளையில், புதன்கிழமை காலை வேளையில் வச்சுக்குங்க. காலை வேளையில் சபை முன்பு இன்னொரு காரியத்தை நான் கூட சொல்லுகிறேன். முன்பு ராஜாவுடைய சபை எப்போ கூடியிருந்ததுன்னு சொன்னால் காலை 7 மணி முதல் சபை கூடுதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை மணிலேருந்து? காலை 7 மணிலேருந்து ராஜா கூடைய சபை, மந்திரி கூடைய சபை உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சபைகளில் அவர்கள் தேவனுடைய ஸ்தோத்திரம் புத்தக சுருளை, தேவ சுருளை தேவ வார்த்தையுடைய சுருளை அவர்கள் வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே அவர்கள் வாசிப்பார்கள் என்று சொல்லி வேத வாசகங்கள் அதிகமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானம் பார்க்கும்போது 7 மணி வச்சிருக்க இவர்கள் குட்டி அவமானப்படுத்தி அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? அடுத்த கட்டதாய் ஜனங்கள் மத்தியில் அவமானம் கொண்டு படும்படிக்கு இவருக்கு ஒரு ரெட்டை உடுத்தி, அல்லேலூயா, அல்லேலூயா, இவரை அப்படியே காயப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. இவரை அடித்து அப்படியே காயப்படுத்திட்டாங்க, இவரை குட்டி அப்படியே காயப்படுத்திட்டாங்க. காயப்படுத்தி இவருக்கு ஒரு கிரீடத்தை, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அது ஸ்தோத்திரம், அந்த அரிப்பு நிறைந்த புல்லினால ஒரு கிரீடத்தை சூட்டி, அல்லேலூயா, அவரை ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி, இதா உங்களை யூதருடைய ராஜா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ 7ஆம் மணி நேரத்தில் சபை தொடங்கப்படுதுன்னு சொன்னால் 7ஆம் மணி நேரத்திலிருந்து ஒருவேளை அவை ஸ்தோத்திரம் 9ஆம் மணி நேரத்தில் என்ன பண்ண தொடங்கினார்? அவருடைய சரீரத்தில் அவர் உபத்திரத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. இந்த கிட்டத்தட்ட 2-2:30 மணிக்கு ஒரு ஸ்தோத்திரம் 1-1:30-2 மணிக்கு ஒரு கிட்ட அவர் அவமானத்தில் நின்று கொண்டே நின்றார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் அவமானம், ஒரு 10 நிமிஷம் அவமானத்தை கூட நம்மளால் தாங்க முடியாது. அவர் 2-1:30-2 மணிக்கு அவர் அவமானப்பட்டு கொண்டே நின்றார். அல்லேலூயா. ஒரு கள்ளன் மத்தியில முன்பதாக நின்று அவர் அவமானப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம் படுகிற அவமானத்தை தாங்க முடியல. அவர் 2 மணிக்கூர் இடைவிடாமல் ஜனங்கள் மத்தியிலிருந்தும் சேவகர்கள் மத்தியிலிருந்தும் ராஜாக்கள் மத்தியிலிருந்து அவமானத்தை அவர் சகித்தார். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. நம்முடைய அவமானங்கள் அவர் 2 மணிக்கு சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது 5வது கட்டமான நிலை, அவரை வாரியினால் அடிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். வாரியினால் அடித்தல் 5வது நிலை, அவரை வாரியினால் அடித்தல். இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல 9ஆம் மணி நேரத்திலிருந்து அவரை வாரியினால் அடிக்க தொடங்குகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் இன்னொன்று கூட சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தோத்திரம் பாடு அனுபவத்துடைய அந்த அவன் வேதனுடைய காரியத்தை நான் இடையூட அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பிரயாணப்பட்ட தூரமும் அவர் சுமந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பாடுகளை அவமானத்தை சுமந்த 5வது நிலையை பார்க்கிறோம். அவர் சாட்டையினால் அடிக்க ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 600 மீட்டர் இல்லையா, ஒரு 600 மீட்டர் தூரம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் தூரம் சொன்னால் எவ்வளோ வரும்? 1/2 கிலோமீட்டர் கூட. நம்ம இப்போ ஸ்தோத்திரம் இப்போ இங்கே சபையிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? அங்கோட்டி அலைமண்ட சொல்லி போனால் எவ்வளோ தூரம் இருக்கும்? யாருக்காவது சொல்ல தெரியுமா? நம்ம வேர்கிளம்பி மார்க்கெட், ஓகே, 600 கிலோமீட்டர்னா கொஞ்சம் கூட. அல்லேலூயா. இங்கேருந்து வேக்லபி ஜங்ஷன் இருக்க தூரத்தை மனசில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. சபையிலுடைய கேட்ல இருந்து அந்த ஜங்ஷன் வரைக்கும் நினைச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வாரினால் அடிக்க தொடப்படுகிறது. 9ஆம் மணி நேரத்திலிருந்து வாரினால் அடிக்க தொடப்படுகிறது. அடிக்க 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 ஆமென். எவ்வளோ நேரத்தில் போயிடலாம் பிரதர்? இங்கேருந்து வேர்கிளம்பிக்கு எவ்வளோ தூரத்தில் போயிடலாம்? எவ்வளோ நேரத்தில் போயிடலாம்? எவ்வளோ நேரத்தில் போயிடலாம்? ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் வச்சுப்போம். போயிடல இல்லையா? டிராஃபிக் ஒன்றும் இல்லை. 5 நிமிஷத்தில் போயிடலாமா? போயிடலாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது போயிடலாமா? 5 நிமிஷத்தில் போயிடலாமா? இங்கேருந்து வேர்கிளம்பிக்கு 10 நிமிஷம். சரி, நடந்து போவோம். 15 நிமிஷம் வச்சுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. 15 நிமிஷம் வச்சுப்போம். எவ்வளோ நிமிஷம்? சரி, 20 நிமிஷம் வச்சுப்போம். இப்போ தலையில் கொஞ்சோட பாரத்தை வச்சுருக்கீங்க. ஒரு 15 கிலோ 10 கிலோ பாரத்தை வச்சுருக்கீங்க. சரியா? எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணிக்கூர், 45 நிமிஷம், 1 மணிக்கூர் ஆகுமா? ஆகாது, அரை மணிக்கூர். அல்லேலூயா. ஆனால் அவரை வாரியினால் அடிக்கப்பட்ட இடத்துலேருந்து அந்த சிலுவையில் அடைப்பட்டு கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு அவர் கிட்டத்தட்ட 2 மணிக்கூர் பிரயாணப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அதோடைய காரியத்தை நான் குறிப்பிடலை, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லித்தருகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கிட்டத்தட்ட இத்தனாம் மணி வேளையிலிருந்து இத்தனாம் மணி வேளை வரைக்கும் அவர் சுமந்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ வாரினால் அடிப்படுகிறது. வாரினால் அடிக்க தொடங்கியாச்சு. அவமானம் எல்லாம் பட்டாச்சு. வாரினால் அடி 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 அடிச்சு, சாட்டையினால் அடிச்சாச்சு.
அடுக்கடுத்து முற்கள்னால கிழிக்கப்பட்டாச்சு. கிழிக்கப்பட்ட ஆண்டவர் கிழிக்கப்பட்டாச்சு. அவரை சும்மா விடல, கிழிக்கப்பட்டாச்சு. நல்லா கிளின்னு ஆண்டவரை கிழிச்சு தள்ளியாச்சு. உழுத நில போல அவரை கிழிச்சாச்சு, ரத்த கொலாயாச்சு. இப்போ ரத்த குளத்தை விட்டுட்டுல அவர் எழும்ப சொல்லுறாங்க. அவங்களை நாயை போல சூழ்ந்திருந்தார்கள் சொல்லப்படுகிறது. நாய் ஒரு படுத்திருக்கிற மனுஷனை விரட்டாது, ஆனால் ஓடி அந்த நாய் விரட்டும். நாயை போல சூழ்ந்திருந்தார்கள் சொன்னா அவரை எழும்பி நிற்கும்படி சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிழிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர்கிட்ட எழுந்து நில்லென்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு அவருக்கு வேற வஸ்திரத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்ன சொல்ல பாஸ்டர் அங்க வஸ்திரத்தை பங்கிட்டு கொடுத்தாருன்னு சொன்னது போல அப்போஸ்தலன் பவுல் வஸ்திரத்தை காத்தது போல அந்த அமை கிழித்த அந்த உரிந்து போட்ட வஸ்திரத்தை அவர்கள் காத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மட்டும் அந்த வஸ்திரத்தை காத்து பங்கிட்டு வரைக்கும் அவர்கள் காத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு வஞ்சனை பாருங்க. நாயை போல அவர்கள் சூழ்ந்திருந்தார்கள். எப்போ இவனுக்கு பலன் உண்டாகும், எப்போ இவன் பலனை குண்டி போடலாம் என்று சொல்லி, அவன் நமக்கு எப்போ பலன் வரும், எப்போ பலன் இல்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி மனிதர்கள் நிற்கிறது போல அவரை நிற்கும்படிக்கு சொல்லி அவரை வேதனைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது நிலையாக அவருக்கு முற்களை வைத்து அடித்தார்கள். வைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளையை, காயப்பட்டிருக்கிற நிலை, எலும்பி நிற்க முடியாத நிலையில் எலும்பி நிற்கிற நிலை, வஸ்திரம் இல்லை, வேற 2 வஸ்திரம் இருக்கிறது. இப்போ முற்களை வைத்து அடித்தார்கள். முற்கள் தலையில இறங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தப்படுகிற ரத்தத்தின் கூட பாய்ந்து வடிகிற ரத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த டென்ஷன் வரும் பொழுது நம்முடைய நரம்புகள் பிடைக்கிறது இங்கே தான் பிடைக்கும். அல்லேலூயா, இங்கே அல்ல, இங்கே தான் பிடைக்கும். அல்லேலூயா. தலைவலி உண்டாகும் என்று சொல்லுறோம் இல்லையா, அந்த நரம்பு பிடிக்கிற டென்ஷன் வரும்போது அவர் வியாகுலப்பட தொடங்கி ஆரம்பித்த நேரம் எவ்வளவு என்று சொல்லி நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். நாட்கள் ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ இந்த நரம்பு பிடிச்சிருக்கிற நரம்புல ஒருவேளை அவர்கள் ஆணி அடிக்கும் போது ஒருவேளை சொட்டு சொட்டு பாய்ந்திருக்கலாம் அவர்கள் அடித்து கிழிக்கும் பொழுது. ஆனால் இந்த முற்களை அடிக்கும் பொழுது ரத்தம் பீறிட்டது. அல்லேலூயா. ஏன்னு சொன்ன அவர் பட்டமக்காக வைத்திருந்த யோசனை ஒரு காயத்தை கூட விட்டுறக்கூடாது, எல்லா காயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை. பிதா வைத்திருக்கிற சுத்தத்தை விடவும் அவன் என்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமக்க வேண்டும், ஒன்றையும் தவற விட்டுக் கூடாது என்கிற அவருடைய சிந்தனை அந்த ரத்தத்தை பீறி போக வைத்தது. அல்லேலூயா. அவர்கள் வைத்து அடித்தார்கள், சும்மா விடல, அடித்தார்கள். அல்லேலூயா. வேதவசத்தில் இருக்க அவர்கள் 2 தரம் அடித்தார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு ஆணிகள் நிறைந்தது, எவ்வளவு உள்ளே போயிருக்கும் என்று சொல்லி நன்கு அறியணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்காக நம்ம படுகிற பாட அவர் சுமந்து அவர் சிந்தனையில் வைத்திருக்கிற ஆண்டவர் கூட சிந்தனையில் கூட வைக்காதபடி அவருடைய தரையை என்ன செஞ்சு அடித்தார்கள், ரத்தம் பீறிட்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த விடல, அருமையான தேவனுடைய பிள்ளையை விடல, அடுத்த விடல. அவர்கள் அமன் முற்கள் நிறைந்த காரியத்தை வைத்தார்கள், அவர்களை வாரினால் அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு யோவான் புஸ்தகம் 19 அதிகாரம் 9 வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 5வது நிலையுடைய வசனத்தை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். 6வது நிலையுடைய வசனம் மத்தேயு 27 அதிகாரம் அதோடைய 29 வசனம். மத்தேயு 27 29 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருக்கு முட்கள் நிறைந்த கிரீடத்தை வைத்து அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து அவருக்கு சாபத்தீடானதை கொடுத்தார்கள், சுமக்க கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது அவருக்கு சிலுவை என்று சாப சின்னத்தை அவருக்கு சுமக்க கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சாபத்தீடான அவர் சிலுவையை அவருக்கு சுமக்க கொடுத்தார்கள். எழுந்து நிற்க முடியல, வேதனைப்பட்டாச்சு, துக்கப்பட்டாச்சு, பாட அனுபவிச்சாச்சு, தலையில முற்கிட சுட்டப்பட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எழும்பி நிற்கிற ஆண்டவர் முக்கிரீடத்தை சுமந்துட்டாயா என்று சொல்லி நான் நாய் கடிச்சுக்கிறது போல இனி இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போ என்று சொல்லி, அல்லேலூயா, அவருக்கு சிலுவையை சுமந்த கொடுத்தார். எவ்வளோ கிலோ தெரியுமா? மர அளவுக்கு 136 கிலோ. அல்லேலூயா. அந்த பார சிலுவை, சாபமான சிலுவை, அந்த முழு சாபத்தையும் தன்னுடைய தோளே சுமந்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தீடான சிலுவை ஸ்தோத்திரம். சுமார் 32 41 கிலோ வரைக்கும் இருக்கும். யாருக்கு? கள்ளர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. எத்தனை கிலோ தான் இருக்குமா? 32 41 கிலோக்கு தான் இருக்க. மரத்தினுடைய வேறுபாட்டு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசுக்கு கொடுத்தது சுமார் 300 பவுண்ட், 136 கிலோ. அல்லேலூயா. அந்த கோர சிலுவையில் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? பனையில ஆள் இருக்கும் தெரியுமா? பனையில ஆள், அந்த ஆள் நிறைந்த ஸ்ட்ரைப் நிறைந்த மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுகிற அந்த சாபத்தினால மரம் எப்ப இந்த பனையை போல ஸ்ட்ரைப் உண்டாகும் சொன்னா, சுமார் 1000 வருஷம் அந்த மரம் வாழ்ந்தானால் அந்த ஸ்ட்ரைப் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் என்று சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சாபத்தை சுமந்து தீர்க்கும்படி அந்த மரம் முன்பு நாட்களில் வளர்த்தப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சுமார் 1000 வருஷம் அந்த மரம் இருந்தாதானா அந்த மரத்துல ஸ்ட்ரைப் உண்டாகுமாம். அல்லேலூயா. ஆளுகள் உண்டாகுமாம். அல்லேலூயா. 136 மர கிலோ அளவு, சுமார் 300 பவுண்ட் ஆள் நிறைந்த மரத்தை இயேசுக்கு சுமந்து கொடுத்தாருன்னு சொன்னா, உன்னுடைய சாபத்தையும் உன்னுடைய வேதனையும் நாய்கள் சூழ்ந்திருந்த பொழுது தைரியமாய் நான் சுமக்கிறேன்னு சொல்லி சுமந்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சுமந்து தீர்த்த ஆண்டவர் கேட்கிறவர் காரியம், உன் பாரத்தை இயேசுவில வை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 300 பவுண்டுக்கு மேல ஸ்ட்ரைப் நிறைந்த இந்த பாரத்துக்கு மேல உன் பாரல லேசான காரியம். அதான் சொல்லுகிறா, நீ பாரமாய் நினைக்கிற பாரத்தை இயேசுவில இறக்கி வை. அல்லேலூயா. சுமார் 300 பவுண்டு கொண்டு இந்த பாரத்தை 600 மீட்டர் கொண்டு போனாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுமார் 600 மீட்டர் கொண்டு போன ஆண்டவர் 2 மணிக்கு சுமார் 2.5 மணி நேரங்கள் அல்லேலூயா சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சாபத்தினால காரியம் தோல்ல வைக்கப்பட்டது. அல்லேலூயா. தோல்ல சாயும் பொழுது 136 கிலோ மர கிலோ முக்களோட ஆளோட நிறைந்திருக்கும் பொழுது ஏற்கனவே காயப்பட்டாச்சு. இந்த காயப்பட்ட இடத்துல ஆள் உள்ள ஏறின எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வேதனை சுமந்தவர். அல்லேலூயா. அவர் தோல்ல சாய்க்கப்பட்டும் பொழுது தோல்ல சும்மா வச்சு கொடுப்பாங்க. சங்கிலியோடு கட்டி கொண்டு வந்த மனுஷனை சும்மா தோல்ல சுமப்பாங்களா? வச்சு கொடுத்து சுமந்துகான்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தள்ளி இருப்பாங்க. இன்னும் வேத வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கீழே விழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியா நினைச்சு பாருங்க, ஆளு மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்தா அந்த ஆளு உடைஞ்சி மறுபடியும் எவ்வளவு வண்ணமாய் குத்தி இருக்கும். அல்லேலூயா. அவர் மறுபடியும் எழுக்கும் போது நிச்சயமா இந்த இருக்கிற முள்கிரீடம் திருப்பியும் தட்டி இருக்கும். அவர் எவ்வளவு தட்டுகளையும் எவ்வளவு பாடுகளையும் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரிய நேசம் கொண்டவர். அப்பொழுது அவர் 2வது விழுந்து எழும்பும்போது தான் அவர் சொன்னார், நீ எனக்காக அழாத, நீ உனக்காகவும் குடும்பத்துக்காக அழுன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த அவ்வளோ பெரிய காயத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக நீ அழவே வேண்டாம், நான் பாடு சுமக்கிறேன், நீ அழவே வேண்டாம், நீ உனக்காகவும் குடும்பத்துக்கு நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை குறித்து நினைச்சுக்கோன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அவர் எடுத்துக்காட்டா எல்லாவற்றையும் போதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நேசம், பாருங்க எவ்வளவு பாசம். பாருங்க உங்களை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கும்படி அந்த சிம்சோன் என்று சொல்லப்படுகிற அங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இது பிதாவுடைய நோக்கம். பாருங்க அந்த சிலுவை பாரமான சிலுவையை கொண்டு போகும்போது அவர் சந்தோஷமா பிதாவுடைய சித்தத்தை எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அவர் முழுவதுமாய் சுமந்து கொண்டு போக முடியாதா? அல்லேலூயா. அவர் முழுவதுமாய் சுமந்து கொண்டு போக முடியாதா? பாதி வழியில் 2வது தரம் விழுந்து அவர் இவ்வளமான காரியத்தை சொல்லும்போது வழிபோக்கனாய் போன ஒரு சீசனை பிடிச்சு ஆண்டவர் ஏற்படுத்தி சிலுவை சுமந்து கொண்டு போய் கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்ட நிபந்தனை பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லப்படும். ஆனால் நீங்கள் வாசிங்க ஸ்தோத்திரம், ஒரு வேத வாக்கியம் தெரிஞ்சுனா என்னோட துணைவியர் வாசிக்க சொல்லுங்க. அந்த வேத வாக்கியத்தை என்னன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு சிம்சோனுக்கு ஸ்தோத்திரம், சிமியனுக்கு சீமோனுக்கு ஸ்தோத்திரம், சீமோனுக்கு ஆமென் அவர்களை திணித்து கொடுத்தார்கள் சொல்லப்பட்டது வேத வாசனம். எடுத்து நான் வாசிங்க, காலமாக தான் வாசித்தோம். ஸ்தோத்திரம். அந்த வேத வாக்கியம் எடுக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் தானே, அவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம், அதனுடைய 13வது அதிகாரம்
ஸ்தோத்திரம் கிடைச்சுன்னா அதில் வாசிக்க பார்ப்போம். லூக்கா ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அடுக்கு ஸ்தோத்திரம் இதல்ல ஸ்தோத்திரம். அங்கே நான் அந்த காரியத்தை மட்டும் சொல்ல, வேதவாசனத்தில் அழகா இருக்கு. அதாவது அவனுக்கு அந்த சிலுவையை சுமக்கும்படி சொன்னார்கள், அவன் சுமந்தான் என்று பார்க்க. அதுக்கடுத்து வாசிங்க எந்த வேத வாக்கியம்? லூக்கா 23:26 வாசிங்க. கொண்டு போகிற பொழுது பிடித்து வரும்படி. அதுக்கடுத்து வாசிங்க, திரள் கூட்டமான ஜனங்களும் ஸ்திரீகளும் பின்சனார். இப்போ அங்கே தொடர்ந்து அதிகமாக வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். எதுல இருக்கு மார்க் எழுது சுஷமா? மார்க் 15:21 வாசிங்க. அதுல இருக்கு 15:21 15:21 ஒருவன் வருகையில் இப்ப பலவந்தம் பண்ணி அவன் சிலுவை சுமக்கிறான் பாருங்க. அதுல அழகா இன்னொரு வேத வாக்கியத்தில் தொடர்ந்து இருக்கு, அவன் கொல்கோதா மட்டும் அந்த சிலுவையை நாட்டுகிற இடம் வரைக்கும் அவன் சுமந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, வழியை உண்டாக்குற ஆண்டவர், அவருடைய சித்தம் என்னது? ஏன் ஆண்டவர் சுமந்து கொண்டு போக முடியாதா? அவர் இவ்வளவு பலனுள்ள ஆண்டவர் சுமந்து கொண்டு போக மாட்டாரா? அவர் வழியை போதிக்கிற ஆண்டவர். ஒருவன் சிலுவை இந்த காரியத்தை எடுத்தா அவருக்கு வழி உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வைத்திருந்த பிதா வைத்திருந்த திட்டம் மனிதனுக்கு இவ்வளமான காரியத்தை காண்பித்துக் கொண்டு இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போயிருந்த அவருக்கு மாத்திரம் வழி. அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் ஆண்டவர் சுமக்க வைத்தார். இதனோட என்ன தெரியுமா புரியுது? சிலுவை நண்டையில ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு வழி உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அழகா அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒருவேளை பலன் உள்ள மனுஷன் அந்த காரியத்தை ஒரு கஷ்டப்பட்டு சுமந்து போகலாம், ஆண்டவர் காயத்தோடு போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இவனமாய் அவர் அன்பை வெளிப்பரங்கமாக்கப்படுது அவ்வளோ சந்தோஷம். ஆகிலும் இப்போ அவர் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு போயிட்டு இருக்க ஆண்டவர் இப்போ அவரை சிலுவையில் அறையிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிலுவையில் அறையுதல் ஒரு காரியம் இருக்கிற சிலுவை, அதாவது சிலுவையை இப்போ முழுவதுமாக கொடுக்குறாங்க. சிலுவையை படுக்கப்பட்டு அவரையும் கீழே தள்ளி அவரை ஆணியினால் அடிக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கடைசி சொட்டு ரத்தங்களும் அங்கே போகிறது. அல்லேலூயா. வேதவசனத்தின்படி பார்க்கிறது அல்ல, அப்படி சயின்டிஃபிக் படி பார்த்தா எல்லா நரம்புகளும் முதுகல் அடுத்து இருக்கிற அவன் முக்கியமான பகுதி இந்த இடமும் காலுடைய கணுக்கால்களும். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே நரம்புகள் சேரப்படுகிற பகுதி, கடைசி சொட்டுகள் வெளியே போகிறது, ஆணிகள் அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கப்படுகிற ஒரு நிலைக்கு அவர் கொண்டு போகிறார்கள். சிலுவையில் அரைஞ்சாச்சு, படுக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆணிகளும் அடைஞ்சாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற இந்த சிலுவையுடைய பாடு என்னன்னு தெரியுமா? அடித்த சிலுவையை 136 கிலோ கொண்டிருக்கிற இந்த மரத்தை நிமித்துறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த சிலுவை ஸ்தோத்திரம், அந்த பாரம், அந்த சிலுவையில் பாரம் மேல் கொண்டையில் இருக்கிற அந்த 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 ஸ்தோத்திரம், அந்த கொல்கோதா மேட்டில் அடிக்கிற காற்றுக்கு அசையாமல் இருக்கணும்னா சுமார் 4.5 அடி ஆழம் அந்த குழி தோண்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. எத்தனை அடி ஆழம்? 4.5. ஏன்னா அந்த மேல் மட்டத்தில் கொல்கோதா மேட்டில் போகும் பொழுது சுமார் எத்தனையோ கிலோமீட்டருக்கு காற்று அடித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சுமார் 4.5 அடி ஆழத்துக்கு அந்த குண்டு இருக்கணுமாம். அல்லேலூயா. சிலுவை நாட்டப்படுகிற குண்டு. அல்லேலூயா. 42 கிலோ மரத்துக்கு எவ்வளோன்னா இந்த 136 கிலோ மரம் நிற்கணும்னா எவ்வளோ ஆழமாக தோண்டி இருப்பாங்க. அல்லேலூயா. ஒன்று கவனமாக ஒன்று உங்கள் சிந்தனை வைத்துக்கலாம். இப்போ ஆண்டவர் சிலுவையில் அறைய வச்சுருக்காங்க, கீழே படுக்க போட்டு ஆணி அறைய வச்சுருக்காங்க. 2 கயரை கொண்டு அவன் பல்வேறு சேனை வீரர்கள் வந்து அந்த மரத்தை எடுத்து நிமித்துறாங்க. குண்டில் மெதுவாக இல்லை, படார்னு விழுது. காயத்தோடு நிற்கிற ஆண்டவருடைய சரீரம் என்னவாயிருக்கும்? ஒரு பவுண்டு வேகத்தோட
அந்த மரத்துடைய வேகத்தில் கீழே சரிஞ்சிருக்கோன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆணில நிற்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சரீரம் எவ்வளவு ஆழமாய் கிழிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு அதிகமாக தொங்கப்பட்டிருக்கோன்னு பாருங்க. 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த சரீரம் அப்படியே தொங்கிட்டான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாரத்தோட அந்த ஒரு ஜர்க், அந்த சிலுவையினுடைய கால் அந்த குண்டில் விழும்போ ஒரு ஜர்க் உண்டாகும்ல, அந்த ஜர்க் ஆளெல்லாம் நிறைந்த மரம் எவ்வளவு ஆழமாய் அது பதிந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு தொங்கல் அந்த அந்த ஜர்க்குடைய நம்ம கால் ஒரு குண்டில் போனாலே மடங்கி போகிறது, திருங்கி போகிற. ஆனால் அந்த ஆணிகள் வெறும் 3 ஆணிகள்னால அந்த ஐஸ்வர்யமான அந்த சரீரம் பிக்கப்பட்ட நிலையில தொங்கிட்டு இருக்கும்போது அந்த 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 விழுகிறதுல அந்த 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 போய் பாருங்க, விழுந்து ஒரேடியா போகல, அங்க அடியில போய் நிச்சயமே தட்டும். அந்த தட்டுடைய பாரம் ஒரு சுத்தியல் விழுந்தாலே எவ்வளவு வலிக்கிற நமக்கு. அந்த பாரம் போகும்பொழுது அந்த அந்த வேதனை, அந்த அந்த சரீரம் எவ்வளவு வங்கலாப்பட்டிருக்கும். அந்த வேதனைல கிட்டத்தட்ட 3 மணிக்கு நின்றாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையில் நாட்டப்படும் பொழுது பூமி தாங்க கூடாமல் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அங்கே அடிக்கப்பட்ட காற்று மந்தாரமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவற்றையும் தாங்கக்கூடாது, உலகமும் வானமும் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்க முடியாத இந்த உலகத்துடைய பெரிய சபையுடைய அவர் திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால விடல பாருங்க. தொங்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் பார்த்து கேட்டார், உனக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் குடிக்க காடி தண்ணியை கொடுத்தார். அடுத்த ஒரு காரியம், 9வது காரியம், அவரை ஏளனம் செய்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் 44ஆம் வசனம் முடிய அங்கே சொல்லப்பட்ட அவர் தாகம் என்று சொன்னப்போ, அவர் தாகமாயிருக்கிறாரா என்று சொல்லி அவரை நகைத்து அவர் காடி வெள்ளத்த அவன் கசப்பான நிறைந்த காளான்ல தொட்டு கொடுத்தாங்களாம். பாருங்க, அவர் ஆழமாய்ப்பட்ட வேதனை, அந்த காயப்பட்டு அந்த 12ஆம் மணி நேரத்தில் அவர் தொங்குறார். சரீரம் தொங்கப்படுகிற 3 ஆணில தொங்கப்படுகிறது, ஆழமாய் கிழிக்கப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அப்பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராய் நிற்கிற ஆண்டவர் கடைசி ஆண்டவரே தாகமாய் இருக்கிற என்று சொல்லி தாகம் என்று சொன்னார். என்ன தாகத்தை குறிப்பா சொன்னார்? அவர் காயத்தை ஆற்றினேன், இன்னும் எனக்கு பலன் வேண்டும், இன்னும் சுத்தம் இருக்கிறன்னு சொல்லி அவர் தாகமா இருந்தார். எதை குறித்து? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற குறித்து, உனக்கு மேல இருக்கிற அன்பை பூரணமாய் தரம்படிக்கு அவருக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் வேண்டும் என்கிற தாகம் அவருக்கு உண்டாயிருந்தது. அவர் தாகத்தோடு கடைசி தாகம்னு சொன்னான். அவர்கள் நகைத்தார்கள் சிலுவையில். அவ்வளவு காயத்தோடு இருந்த ஆண்டவரை பார்த்து நகைத்தார்கள், ஏளனம் பண்ணினாங்க, காடி வெள்ளத்தை கொடுத்தாங்க. அந்த காடி வெள்ளம் அவருக்கு பலனை கொடுத்தது. அல்லேலூயா. உலகத்தில் பார்க்கும் பொழுது அந்த அந்த கும் என்ன செய்யுமானா, அந்த காளான் என்ன செய்யுமானா, வலிய மாற்றுமாம். அல்லேலூயா. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளலை என்று பார்க்கிறோம். அந்த காளான், அவர் அந்த தண்ணியை ஏற்றுக்கொள்ளலை. அந்த காளான் மூலமாக அவருக்கு பலன் இல்லை. அந்த காளான் ஒத்ததான கடைசியா உள்ள சாபத்தினால் அவருக்கு வந்த ஒரு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த சிலுவையில் பரியந்தத்தில் ஆடிகள் அடிக்கப்படும் பொழுது அவர் ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிலுவையில் நிக்க ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. கடைசி வேளையிலும் அவர் பலன் குண்டி போகிறது. அவர் பிதாவுடைய கொடுக்க வேண்டிய சமயம், உயிரை ஒப்புக்கொடுக்க வேண்டிய சமயம் வந்தாச்சு. இப்ப அவருக்கு தெரியுது இன்னும் அவருடைய சுத்தம் இருக்கு, இன்னும் முடியலை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் மனிதனுடைய அவன் பலத்தினால் அல்ல, அவர் அந்த காடியை அவருக்கு கொண்டு போகும் பொழுது அவர் என்ன செஞ்சாராமா, தம்முடைய பிதாவை திருந்த ஜனங்கள் மேல வைத்திருந்த அன்பன் நினைவு கூர்ந்து கடைசியில சத்தமா சொன்னாரா, ஏலி ஏலி சமத்தானா என்று சொன்னாராம். அல்லேலூயா. பிதாவே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமாய் சொல்லி அவன் பிதாவினிடே தன் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கடைசியில் அவர் மரண ஆக்கினிய 10வது நிலை, அவர் மரண ஆக்கினிய தைரியமாக ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதோடைய 30ஆம் வசனத்தில் அவர் அழகா ஏற்றுக்கொண்டார். அழகா அவர் ஏற்றுக்கொண்டு முடித்தார். எல்லா சாபத்தையும் சுமந்து, எல்லா வியாதிகளையும் சுமந்து, எல்லா பாடுகளையும் சுமந்து, தனக்கு வைத்திருந்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து, ஆமென், உனக்காக நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் என்று சொல்லுற சந்தோஷத்தோட அவரை என்ன செஞ்சாச்சு, அவருடைய நிலை முடிந்தாச்சு. ஆனா பாருங்க, அந்த சிலுவையோட கோரம் இன்னும் முடியல. அல்லேலூயா. சிலுவையோட கோரம் இன்னும் முடியல. சிலுவையுடைய கோரம் இன்னும் முடியல. தேவனுடைய பிள்ளைய சிலுவை அறைதல் கோரம் இன்னும் முடியல. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டார். இப்போ கடைசியில கால் எலும்பு முறிக்கணும். ஆனா சங்கீத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, ஜெயம் எடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்துட்டார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, கடைசியுடைய காரியம், அந்த சிலுவை கோரடைய கடைசி, அவர் எல்லா ஜீவனையும் கொடுத்துட்டு காயப்பட்ட சரீரம் இப்ப வெறுமையா தொங்குது. ஆனா பாருங்க, இந்த நாயை போல இருக்கிற மனுஷங்க ஈட்டி எடுத்து குத்தினார்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மீறுதல் செய்யும்படி இப்படிதான் தேவனுடைய பிள்ளைய அவர் நமக்காக சுமத்தப்பட்ட எல்லா காரியத்தை முடிச்சுட்டு அவர் வெறுமையா நிற்கும் பொழுது, அந்த சரீரம் வெறுமையா நிற்கும் போதுக்குள்ள நம்முடைய மீறுதல்னால் அவரை குத்துறான் தேவனுடைய பிள்ளைய. அவனமாய் அவர் குத்தினான். பாருங்க, கடைசியில் இந்த தண்ணீரும் வெளியே போச்சு. அல்லேலூயா. தண்ணீர்னு சொன்னா என்ன தெரியுமா? அதுல வேத வசனத்துல பார்க்கிறோம், ரத்தத்தை கூர்ந்த தண்ணீர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கலங்கின தண்ணீர். அதாவது என்னன்னு தெரியுமா? கலங்கின தண்ணீர் என்னன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற முழுவதுமா இருக்கிற அந்த ஜீவனுக்கு பிரவேசிக்கும்படி இருக்கிற எல்லா கசப்பான தண்ணீர். அல்லேலூயா. அந்த தண்ணி கூட என் சரீரத்தில் இருக்கிற இந்த சரீரம் என் ஜனங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் தண்ணி வரும்படி வைக்கி தன்னுடைய அவன் சாபமாய் தொங்கி இருக்கிற சரீரத்தை பிதாவுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா, உனக்கு ஒரு கலக்கமும் உண்டாயிருக்கும்படி அவர் தன்னுடைய செத்த சடத்தையே பிதாவுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? உன் மேல் அன்பு வைத்ததால. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழகா முடிச்சுட்டு போனார். அல்லேலூயா. அவர் பரமேறி போகும்போது ஒரு கள்ளம் கேட்டான். ஒரு கள்ளம் கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதான் புதன்கிழமை ஆண்டவர் வார்த்தை தந்தார். யாரெல்லாம் இயேசுடைய அன்பை எல்லா செயல்களையும் நினைவு கூறுகிறீர்களோ அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வலது பக்கம் இடத்துல கல்ல அந்த அன்பை நினைவு கூர்ந்த தேவ பிள்ளையே, அந்த அன்பு நினைவு கூற அவன் கேட்ட உடனே ஆண்டவரே நீர் போகும்போது என்ன நினைவு கூற ஆண்டவர் நினைவு கூர்ந்த தேவனுடைய பிள்ளையே, அவன் கேட்ட வார்த்தை ஆண்டவர் நினைவு கூற. ஏன்னு சொன்னா அந்த இயேசுடைய அன்பை அவனுடைய செயலை நினைச்சான். அல்லேலூயா. இதை செய்யணும் கூட அவசியம் இல்லை. நீ நினைச்சா போதும், கேட்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் கூட்டி போன மரணத்திலிருந்து எல்லாவரையும் ஆண்டவர் கூட சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆனா அந்த உடம்பு சாயங்காலம் வரைக்கும் தொங்குச்சு. அல்லேலூயா. போகிறவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் ஏளன சின்னமாய். அல்லேலூயா. அவருக்கு அந்த அந்த கம்புக மேலே அவன் யூதராஜ சிங்கம் என்று சொல்லி அங்கே 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 ஏளனம் பண்ண முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையுடைய கோரம் முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அவர் இருதயத்துக்கு பூமியின் இதயத்தில் வைக்கப்பட்டாரோ அவர் தம்முடைய சுத்தத்தை அடுத்து நிறைவேற்றும்படி எங்கே போனார்? பாதாளத்துக்கு இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் காரியம், உலகத்துடைய பாரம், உலகத்துடைய நெருக்கம், மத்திய சுவிசேஷம் சொல்லப்பட்டது போல இந்த உலகத்தின் நெருக்கம் ரொம்ப கடினம் என்று அவருக்கு தெரியும். பாதாளத்தினுடைய ஈஸியா மேற்கொள்ளலாம், நான் அதை புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. ஆனால் மனித குலத்துடைய பாரமும் மனித குலத்துடைய கவலையும் அவன் ரொம்ப கொடிது என்று சொல்லி அவர் தாமே எல்லாவற்றையும் முதல்ல சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது வேத வாக்கியம் சொல்ல, நீ உன் பாரத்தை சுமக்கவே செய்யாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவர் சுமந்து அவர் ஜெயித்திருக்கிறார், உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயிச்சுட்டு அவன் அங்கே சிலுவையில் தொங்கினார், ஏளனப்படுத்தினாங்க. பிறகு கடைசியில் அவர் கீழே இறக்கி மெல்லிய துப்பட்டையில் சுற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
மெல்லிய துப்பட்டின்னு சொல்லும்போ அது ஒரு நறுமண வாசல் நிறைந்த ஒரு பேண்டேஜ் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வெள்ளை போலம் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல நீ பாரத்தை சுமக்கிறாய், யாருமே தேவனுடைய பிள்ளை, நல்ல நறுமணத்துக்கு ஒத்த ஒரு நாட்கள் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையும் பாருங்க, அதையும் அடையாளமாக ஆண்டவர் வச்சு போயிருக்கிறார். ஆண்டவர் மறிச்சு இறக்கும் மெல்லிய துப்பட்டியில் அவர்களை சுற்றினார்கள். அல்லேலூயா. நல்ல நல்ல நறுமணம் நிறைந்த அந்த துப்பட்டியில் அழகாக ஆண்டவரை சுற்றினார்களாம். அல்லேலூயா. இன்னொன்று கூட சொல்லட்டுமா, ஆணிகளும் தலையில் இருந்த முற்கிரீடங்களும் கலந்து விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம் கலந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சரீரம் எல்லாத்தையும் முடிக்கும்போ எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டு போகிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ராஜ்யம் வரும்போ, ஆண்டவருடைய வருகை வரும்போ இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பாவங்களும் கொஞ்சம் நெஞ்ச பாரங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுடைய மெல்லிய துப்பட்டி என்று சொல்லப்படுகிற அழகான வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவட போய் பிலாவத்துடைய போய் வாங்கும்பொழுது அவன் சாயங்காலம் ஆயிடுச்சு, அவன் ராப்பொழுது நேரம் ஆயிடுச்சு, அவன் 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தகாரம் பட்டிருக்கு. இப்போ புதன்கிழமை மற்ற ஜனத்தார் அல்லேலூயா எப்போ ஆசரிப்பாங்கன்னா கரெக்டாக 6:30 மணிக்கு இந்த அவன் ஓய்வு நாள் பண்டிகையுடைய ஆயத்தத்தை ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. டியூஸ்டே சாயங்காலம் ஆண்டவர் சாயங்கால பொழுதுல ஆரம்பிக்க சொன்னார். அது 6ஆம் ஸ்தோத்திரம், நம்ம நேரத்தின்படி 6:30 மணி நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் புதன்கிழமை அங்கே ஸ்தோத்திரம் ஆயத்த அந்த பண்டிகையுடைய ஆயத்தம் புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி தாண்டி 6 மணிக்கு மேலே தான் அந்த ஆயத்தம் நடக்கும். பாருங்கள், 3 மணிக்கு ஆண்டவர் உயிரை விட்டு அல்லேலூயா, அல்லேலூயா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நியாய பிரமாணத்தில் குறிப்பிட்டுகிற சமயத்துக்கு முன்பதாகவே அவர் அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நீதிய சிலுவையில் அண்டில் எந்த பாரமும் ஸ்தோத்திரம் அவன் வேத வாக்கியத்தின்படி ஸ்தோத்திரம் சகரியா இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி ஆகிய சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் சிலுவையில் இராதபடிக்கு அந்த நேரத்துக்கு முன்பதாகவே சிலுவையில் இறக்கியாச்சு. அல்லேலூயா. அடக்க 2வது கொண்டு போயாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசிப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், சொல்லுகிறேன். லூக்கா 20 இதோட நான் செய்தி சுருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 23வது அதிகாரம் 55வது வசனமும் 56வது வசனமும் வாசிங்க. லூக்கா ஆமென் 23வது அதிகாரம் 55வது வசனமும் 56வது வசனமும். கலிலேயாவிலிருந்து கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஸ்திரீகளும் பின் சென்று இப்போ கல்லறையும் இப்போ சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே இப்போ எந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாங்க? ஹலோ, எந்த நாள் வரைக்கும் ஓய்ந்திருந்தாங்க? தூபவர்க்கெல்லாம் பண்ணியாச்சு. ஆண்டவர் இதில் போடக்கு தூபவர்க்கெல்லாம் போட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை எடுக்க இடத்தையும் பார்த்தாச்சு, தூபவர்க்கத்தையும் போட்டாச்சு. இங்கே சொல்லப்படுகிறது எந்த நாள் வரைக்கும் ஆயத்தமாக காத்திருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஓய்வு நாளுக்கு நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாளுக்கு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம் இங்கே 55வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம் 53லேருந்து வாசிங்க. 53லேருந்து வாசிங்க. ஸ்தோத்திரம் 53லேருந்து வாசிங்க. 53லேருந்து இறக்கி ஸ்தோத்திரம் மெல்லிய துப்பட்டியில் சுற்றி வெட்ட மாதிரி புதிய கல்லறையில் வைத்தார்கள். இப்போ அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ வேத வாக்கியத்தின்படி சிலுவையில் இறக்கியாச்சு, துப்படியில் சுத்தியாச்சு, உள்ள வச்சும்போ ஓய்வு நாள் தொடங்கியாச்சு, ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 54வது வசனத்தை ஒரு கூட வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது,
ஓய்வு நாள் ஆரம்பிச்சு. இங்கே சொல்லப்படுற ஓய்வு நாள் எந்த ஓய்வு நாள்? சாபாத் பண்டிகை, பஸ்கா ஓய்வு நாள். அல்லேலூயா. தெளிவாயிச்சா? பஸ்கா ஓய்வு நாள். அல்லேலூயா. அப்போ அதனுடைய ஆயத்த நாள் அது. இப்போ கல்லறையில் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக அப்போ துப்பட்டியில் சுட்டியிருப்பாங்க, மெல்லிய துப்பட்டியில் எவ்வளோ அழகாக சுட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் இனி அணுகாது. அல்லேலூயா. 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 எந்த தீங்கும் இனி அந்த உடம்பை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. 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 இப்போ அழகாக மர்ம பொருளெல்லாம் போட்டு அல்லேலூயா அந்த துப்பட்டியை கொண்டு உள்ள வச்சாச்சு, ஆயத்த நாள் ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவங்க எந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க? எந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க? அடுத்து வாசிங்க 56ஆம் வசனம். பின்பு போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாங்க. அல்லேலூயா. அவருடைய ஓய்வு நாளுக்கு ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. சனிக்கிழமை போகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நறுமண பொருளை தயாரித்தாங்க. அல்லேலூயா. இனி அதுக்குள்ள கன்னியூ ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ சொல்லிட்டு போனால் அதோடைய சுவாரஸ்யம் இருக்காது. அல்லேலூயா. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி காத்திருக்காங்க. அல்லேலூயா. கல்லறை வைக்கப்பட்ட இடத்தையும் பார்த்தாச்சு, இயேசுவும் உள்ள இருக்கிறார். எந்த பாதுகாப்போ ஸ்தோத்திரம், நல்ல பாதுகாப்போட. அல்லேலூயா. சேவகர்கள் சூழ. அல்லேலூயா. நல்ல படைப்பட்டாள சூழ ஒருத்தர் எடுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சுத்தம் வாழ்க்கையில் நிறைவேற ஒருத்தர் சொல்ல முடியாது. அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பு சேவகர்ல தேவதூதர்ல உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கை நர்மணமா இருக்கும். அல்லேலூயா. அதே போல இயேசுவ சரீரம் பாதுகாக்கப்பட்டாச்சு. ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசுடைய சரீரம் பாதுகாக்கப்படும். ஆனாலும் ஒரு சஞ்சலம். அல்லேலூயா. அது ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். இப்போ நறுமண பொருட்கள்லாம் ஆயத்தமாக்கியாச்சு. அல்லேலூயா. இப்போ ஓய்வு நாளில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தார். சனிக்கிழமை வரைக்கும் ஓய்ந்திருந்தார்கள்.